அனைவருக்கும் வணக்கம். இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல, வைரமுத்து எழுதிய கவிதை தொகுப்பிலிருந்து தினம் ஒரு சிந்தனையாக கார்த்திகேயன் சார் நமக்கு சொல்லிட்டு வராரு. இன்றைக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொன்னாவே எல்லோருடைய மனங்களிலும் நினைவுக்கு வருவது ஒரு கவிதைன்னு சொன்னாரு. அது என்ன நம்ம கேட்டுக்கலாம். கார்த்திகேயன் சொல்லுங்க, எது உங்க நினைவுக்கு வரக்கூடிய கவிதை? அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை புத்தகத்துல பாத்தீங்கன்னா தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க. முதல்ல இந்த புக்கை எங்க மாமா தான் பிரசன்ட் பண்ணாரு. சதீஷ்குமார் அவரு கொடுத்துதான் இந்த புத்தகத்தை முதல் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா தலைப்பு 5 பெரியது 6 சிறியது. 5 பெரியது 6 சிறியதுன்னு சொல்லிட்டு தலைப்பை பார்த்தேன். தலைப்பு பார்த்தா என்ன இது 5 பெரியதுன்றாரு, எதை சொல்ல வர்றாரு 5 பெரியதுன்ட்டு, 6 சின்னதுன்றாரு. நான் நம்பர்ல பாத்தீங்கன்னா 5 தான் சின்னசு 6 பெருசுன்னு சொல்லுவான். ஆனா இங்க எப்படி இது 5 பெரியது 6 சிறியதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு அந்த தலைப்பே அந்த கவிதை படிக்கணும்ன்ற ஆர்வத்தை உண்டாக்கி. அப்புறம் என்ன பண்ண, சரி தலைப்பு படிச்சுட்டு வரும்போது சி மிருகமே, ஃபர்ஸ்ட் வார்த்தை அதான், சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. மனிதனை திட்டாதே மனிதனே. ஆமா, சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே. நம்ம டென்ஷன் ஆனா மாடுன்னு சொல்றோம் இல்லையா, விலங்குகள் பேரை சொல்றோம், அந்த மாதிரி சொல்லாது. அது சொல்லிட்டு எந்த விலங்கும் இறப்பைக்கு மேல் இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எந்த விலங்குக்காவது இறப்பைக்கு மேல இன்னொரு வயிறு இருக்கா? இல்ல இல்ல. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. மனுஷன் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறான், வாடகை விடுறான். ஆனா எந்த பறவையாவது கூடு கட்டி வாடகை விடுதா அப்படின்னா கிடையாது. அடுத்தது அப்படி சொல்லிட்டு, எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. சரி 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 அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில இருந்தா ரொம்ப டச்சா இருக்கும். காட்டுக்குள் ஏதோ சத்தம். அது சொல்றாரு, காட்டுக்குள் ஏதோ சத்தம், ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. தலைவர் ரொம்ப முரண்பாடா இருக்கு. கவிதை பார்த்தா ரொம்ப முரண்பாடு. அதுல கடைசியில என்னன்னா, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறதா என்னன்ட்டு அப்படின்னு பார்த்தா, சி மனிதனே. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பார்த்து திட்டுது. என்ன திட்டுது? சி மனிதனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பார்த்து சி மனிதனேன்னு சொல்லுதான். அந்த கவிதையை சொல்லியிருப்பாரு. அப்போ அத சொல்லுவாரு. அறிவியல பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதருக்கு 6 அறிவுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த கவிதை தொகுப்புல 5 தான் பெரியது. விலங்குகளை சிறப்பு உயர்தனியாவும், மனிதர்களை அடினியாவும் சொல்லியிருக்காரு. இந்த கவிதையில் எல்லா வரிகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் சில வரிகளை மட்டும் சுட்டி காட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வைரமுத்து பாத்தீங்கன்னா சில கவிதைகள் பாத்தீங்கன்னா அறிவியல் பார்வையோட எழுதியிருப்பாரு.